அதில் முதலிடத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27% வாங்கி முதலிடத்தில் இருக்கிறார். மூன்றாவதாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும், நான்காவதாக அண்ணாமலை அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று கேட்டால் அது பொய். 100%ல 27% தானே மார்க் கொடுத்துருக்காங்க மு.க. ஸ்டாலினுக்கு. ஆக மொத்தம் அவர் வந்து 50%ல இருந்து கீழே வந்துட்டாரு. ஏன் இது லாய்க்கு இல்லைன்னு அர்த்தமா? அப்போ விஜய்க்கு 18% கொடுக்கறான்னா அவர் டெஸ்ட் பண்ணாது படிச்சல ஏதாவது மார்க் கொடுக்க முடியுமா? யாராவது? முதல்வர் அவர்கள் ஒரு நகைச்சுவா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. யாரும் முதலிடத்துக்கு வரணும்னு அவங்க எல்லாம் யோசிக்கல, எதிர்கட்சிகள்லாம் இரண்டாம் இடத்துக்கு யார் பிடிக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 200 தொகுதிகளை நாங்க வெற்றி பெறுவோம், அதெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கின்றன. உதயநிதி ஸ்டாலினுடன் நாங்கள் பேச மாட்டோம். 39,000 கோடி ரூபாயை கபலீகரம் செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பதில் என்ன? ஃபைண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். சமீபத்தில் சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பலர் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படி பதிவு பண்ண கருத்துக்களை வந்து கருத்து கணிப்பா வெளியிட்டிருக்கு சி ஓட்டர். அதில் முதலிடத்தில் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் 27% வாங்கி முதலிடத்தில் இருக்கிறார். அதற்கு அடுத்ததாக விஜய் அவர்கள் 18% வாங்கி இடம்பெற்றிருக்கிறார் இரண்டாவதாக. மூன்றாவதாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும், நான்காவதாக அண்ணாமலை அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னுடைய கருத்து, நான் ஒரு பத்திரிகையாளனா இருப்பதனால் இந்தியா டுடே கருத்தை மதிக்க வேண்டும். அது ஒரு பொருளாக எடுத்து அதுக்கு நம்ம மதிப்பு கொடுப்ப வகையில். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று கேட்டால் அது பொய். எங்க 100%ல 27% தானே மார்க் கொடுத்துருக்காங்க மு.க. ஸ்டாலினுக்கு. ஆக மொத்தம் அவர் வந்து 50%ல இருந்து கீழே வந்துட்டாரு. ஏன் இது லாய்க்கு இல்லைன்னு அர்த்தமா? அப்போ விஜய்க்கு 18% கொடுக்கறான்னா அவர் டெஸ்ட் பண்ணாது படிச்சல ஏதாவது மார்க் கொடுக்க முடியுமா? யாராவது பாஸ் பண்ணிடுவார் அவரு? இது வரைக்கும் அவர் எந்த கட்சி தேர்தல் நிறுந்த கிடையாது, பொது தேர்தல் நிறுந்த கிடையாது. அவருக்கு எத்தனை வாக்கு வங்கி இருக்கு தெரியாது. இவங்களா 18%, 10% போட்டுட்டு இதுங்க. ஆனா இன்னொன்று கேட்கிறேன், விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரை வச்சாரு ஆலோசகராக. ஆனா தடால்னு எப்படி சி ஓட்டர் வந்தாங்க இதுல? இது திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததா அல்லது விஜயனுடைய பொதுக்குழு நடக்கக்கூடிய அளவில் அன்றே இந்த செய்தி வழி வந்தது விஜயினால் ஏற்பாடு பண்ணப்பட்டதா? அப்ப பிரசாந்த் கிஷோர் பாண்டேனுடைய நிலைமை என்ன? விஜய் பிரசாந்த் கிஷோரை எதிர்க்கிறாரா? விஜயினுடைய அணுகுமுறையிலே மாற்றங்கள் இருக்கிறது. முதலில் கூட்டாட்சி என்று சொன்னார் முதல் கூட்டத்தில், இரண்டாவது கூட்டத்தில் தான் முதலமைச்சர் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் கூட்டாட்சி மறந்துட்டாங்களா? இவர் தலைமையில கூட்டாட்சி வருமா? என்னங்க இது? ஆனான பற்ற ரஜினிகாந்த் போன்றவர்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்களே. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயினுடைய ஆலோசகராக இருக்கிறார். அதற்கு மீறி பிரசாந்த் கிஷோருடன் போட்டி போடக்கூடிய சி ஓட்டர் என்ற ஒரு அமைப்பை விஜய் ஏற்பாடு செய்தாரா? திமுக ஏற்பாடு செய்ததா? இந்தியா டுடே ஏற்பாடு செய்ததா? ஏன் இந்தியா டுடே விஜயினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு அன்று இதை வெளியிடுகிறார்கள்? இந்த கேள்விகளுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டும். இருப்பினும் அவர்கள் ஒரு பத்திரிகை துறையினுடைய சார்பாக செய்ததால் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதை நான் எதிர்க்கிறேன். காரணம், அவருக்கு தனிப்பட்ட முறையில் சீமானை பத்தி பேசவே இல்லைங்களா? அதுல சீமான் ஒரு ரிகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. சீமான் 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. இண்டிபெண்டா போயிருக்காரு. 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. நிறைய இருக்கு. அப்ப பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன இருக்குது? இப்போ சீமான் சொல்லிட்டாங்க, ரஜினிகாந்துடைய இம்பாக்ட் வந்து அரசியலில் வராத இருந்தாலும் சில ரஜினிகாந்த் கருத்தாளர்கள் இருக்கிறார். திமுக ஓட்டு தான் அவர் விஜய் எடுத்துக்கிறாரா இல்ல அதிமுக ஓட்டு எடுத்துக்கிறாரா? எப்படி 18% வரும்? அதையெல்லாம் சொல்ல வேண்டும். இது ஒரு டேபிள்ல உட்காந்துட்டு கணக்கு போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்களே தவிர, என்னை பொறுத்த மட்டும் இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பை நான் நிராகரிக்கிறேன். தாவேகாவுக்கு 2ஆம் இடம் வந்து கிடைச்சிருக்கு சி ஓட்டர்ல. அதே சமயம் வந்து அதிமுகவும் வந்து போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்வர் அவர்கள் ஒரு நகைச்சுவா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. யாரும் முதலிடத்துக்கு வரணும்னு அவங்க எல்லாம் யோசிக்கல, எதிர்கட்சிகள்லாம் இரண்டாம் இடத்துக்கு யார் பிடிக்கிறது அப்படிங்கறதுலாம் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அடி அடிச்சிருக்கிறாரு.
முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க? அது வரவேற்கத்தக்கதுதான். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 400 200 200 200 என்னாச்சு இப்போ அதையும் சொல்ல மாட்டேங்கிறார் அவர். மு.க. ஸ்டாலின் 200 தொகுதிகளை நாங்க வெற்றி பெறுவோம் அதெல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்? கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுக்கின்றன. உதயநிதி ஸ்டாலினுடன் நாங்கள் பேச மாட்டோம், தங்களுடன் தான் பேசுவோம் என்று. அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் செல்வ பெருந்தகைக்கு பல ஊழல்களை செய்ய அனுமதிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மாதம் மாதம் 15 கோடி தருகிறார். அதையும் தவிர காங்கிரசுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் மாத சந்தா தருகிறார்கள். முதலமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், ஐயா முதலமைச்சர் அவர்களே, இன்று தாங்கள் வெளியிட்ட வீடியோ காட்சியில் ஏன் பாரதிய ஜனதா கட்சி கண்டு பயப்படுகிறீர்கள் என்பதுதான் ஒரு வினாடியாக இருக்கிறது. மு.க. ஸ்டாலின் சொல்லுவது அவருடைய பதற்றத்தை காண்பிப்பதாகத்தான் அரசியல் ரீதியாக விமர்சனர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். திமுக என்பது ஒரு பலந்த கட்சி, வளர்ந்த கட்சி, பலமான கட்சி. ஆனால் அதனுடைய தலைவர் இப்படி பேசுவது என்ன 2வது இடத்துக்கு போட்டிடுறாருன்னா, இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்ன சொன்னாரு? திமுக வந்து அரசியல் செய்யாத அவியலா செய்யும் கேட்டாரு. இப்ப அவர் அவியல் செஞ்சுட்டு இருக்காரா? என்னங்க இது? பொதுமக்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று அமித்ஷா சொல்லுகிறார். அதையும் முதலமைச்சர் பார்த்து பயப்படுகிறார். அதனுடைய பிரதிபலிப்பு தான் இப்படி வருகிறது என்று நான் நினைக்கிறேன். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் திமுக பல்வேறு மாவட்டங்கள்ல பல ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனா அதே சமயம் நேற்று அண்ணாமலை பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். 39,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கி இருக்கோம். அப்ப அந்த பணம்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறத கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன இந்த விவகாரம் குறித்து? அண்ணாமலை அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் நான் பார்த்தேன், அவர் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். மத்திய அரசாங்கத்திலிருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இதை சொல்லி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இதன் மீது ஒரு சிபிஐ என்கொயரி போட வேண்டும். காரணம், வந்த பணம் அதிகம், இவர் கணக்கில் காண்பது குறைவு. ஆக மொத்தம் சம்பளங்களாக 87% கொடுத்திருக்கிறார் என்று அண்ணாமலை கேள்வி கேட்கிறார். 39,000 கோடி ரூபாயை கபலீகரம் செய்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதில் என்ன? அதையும் தவிர குகன் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள் அண்ணாமலை சொல்வதற்கு அதிகாரபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும், அரசியல் சொல்லக்கூடாது. காரணம், இவர் செலவழித்த அமௌண்ட் 39,000 கோடி என்பது ₹1 அல்ல, ₹2 அல்ல, சாராய ஊழலை விட அது பெரியது என்று சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் தலைமைச் செயலாளர் இது பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டும், சிபிஐக்கு இது கொடுக்க. ஏன்னா எல்லாரும் பணம் பண்ணியிருக்காங்க. அதுல மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தை நடத்தவில்லை, ஊழலை பெருக்கி விட்டார். செல்வ பெருந்தகைக்கு 594 கோடி ரூபாய் கொடுத்துட்டு எது ஒண்ணு ஆகட்டும் மறந்துட்டார், அப்படியே குடமுழுகு போட்டுட்டாரு. இதெல்லாம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலையினுடைய ட்விட்டரில் கண்டிப்பாக அதற்கான ஒரு அறிகுறிகளை திராவிட முன்னேற்ற கழகம் தந்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் செங்கோட்டையின் வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் வருகிறார்கள். இந்த டெல்லி விசிட்டுக்கு அப்புறமேலு இன்றைக்கு மீண்டும் டெல்லிக்கு படையெடுக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. சோ இதை நம்ம பார்க்கும்போது மீண்டும் அமித்ஷாவுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கா செங்கோட்டையனுக்கு? செங்கோட்டையனுக்கு கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு சுதந்திரம் இருக்கிறது. அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், அதிமுக முக்கிய பதவி வகிக்கிறார். அவர் அமித்ஷாவையோ மற்ற பாஜக தலைவர்களை பார்ப்பது என்றால் உட்கட்சி பிரச்சனை என்றால் அதை அண்ணாமலையும் சரி, செங்கோட்டையனும் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி அமர்ந்து பேச வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய கருத்து என்று நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதுதான் குகன். பிரதமரை மாற்ற RSS விரும்புகிறது அப்படிங்கிற இதுல குறிப்பிட்டிருக்கிறாரு சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் அவர்கள். என்ன நடக்குது சார்? நேற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு RSS தலைமை அலுவலகம் போயிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். சோ விருப்ப ஓய்வு கொடுக்கிறதுக்காக இவர் போயிருக்கிறாரு. என்ன நடக்குது? சஞ்சய் ராவத் என்பது மகாராஷ்டிரா அளவில் ஒரு சிரிப்பு நடிகர். சஞ்சய் ராவத் பேசுவது உளறுவாயன். அவர் திருவாளர் உளறுவாயன். அவர் பேசுவதற்கெல்லாம் கருத்து சொல்லுவது அரசியல் ரீதியாக நாகரிகம் அல்ல. காரணம், உத்தவ் தாக்கரேயுடைய மகன் ஆதித்ய தாக்கரே ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். தேவேந்திர பட்னவிஸ் அந்த கொலை வழக்கில் விசாரணை நடத்தியிருக்கிறார். அதனால அவங்க எதிர் வாயில வந்தெல்லாம் உளர்றாங்க. நரேந்திர மோடி அவர்கள்
11 ஆண்டுகாலம் பிரதமராக இருந்த பொழுது, 13 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த போது, 25 ஆண்டுகள் பொது சால்வை இருந்த பொழுது அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சிவசேனா எப்படி முடிவு பற்றும்? 65 கோடி பேர் பயந்துங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இந்த கதையை கட்டி விட்டாரு, ராகுல் காந்தி கதையை கட்டி விட்டாரு. ஆனால் இதெல்லாம் நரேந்திர மோடிக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியைத்தான் தருமே தவிர, சிவசேனாவில் நடக்கக்கூடிய உட்கட்சி குழப்பத்தை வெளிக்கொண்டுவதற்காகத்தான் சிவசேனாவுடைய எம்பி சஞ்சய் ராவுத் திருவாளர் உளர்வாயன் எப்படி உளர்கிறார் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சிவசேனா என்பது மடிந்து ஒடிந்து போன கட்சி. சிவசேனாவை உண்மையில்லாத ஆக்கிட்டாங்க. மகாராஷ்டிராவில செத்து போச்சு அந்த கட்சி, காங்கிரஸ் மாதிரி. அதை பத்தி ஏன் பேசணுமோ தெரியல. தமிழ்நாட்டுக்கு 6ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர இருக்கிறார். அவர் வரும்போது அனைத்து மாவட்டங்களிலுமே நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் அவருக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தே அவர்கள். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அப்படின்னா, மும்மொழி கொள்கை விவகாரம், அப்புறமேல நிதியை தமிழ்நாட்டுக்கு விடுவிக்காது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம் பிரதமருக்கு எதிராக அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறாரு. புகன் ஜனநாயகத்தில் கருப்பு கொடி காண்பிப்பது, வரவேற்பது, எதிர்ப்பதெல்லாம் பாராட்டுதற்குரியது. அதை தமிழக போலீசார் கவனித்துக் கொள்வார்கள். செல்வ பெருந்தைய ஒரு ஊழல் மன்னன், அவர் போய் கருப்பு கொடி காமிக்கிறார் என்றால் சிரிப்புத்தான் வருகிறது. இதற்கு தன்னுடைய பதவியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செய்கிறார். ராகுல் காந்தி செல்வ பெருந்தைக்கு எதிர்ப்பாக இருக்கிறார், பிரியங்கா காந்தி செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கிறார், சோனியா காந்தி எதிர்ப்பாக இருக்கிறார், மல்லிகார்ஜுன் கர்கே இருக்கிறார். அவர் இருந்த கட்சி 5 கட்சி. அவர் போய் காங்கிரஸ்காரன் சிதம்பரம் பாருங்க, அவர் மகன் கார்த்தி சிதம்பரம் ஏன் பிரதமரை பார்க்க வேண்டும் போய்? காரணம் செல்வ பெருந்தகை மீது அவநம்பிக்கை இருப்பதனாகத்தான். அவர் கருப்பு கொடி காண்பிக்கிறார், எதிர்க்கிறார் என்றால் இது திமுகவினுடைய ஏஜென்டாகத்தான் அவர் பணிபுரிகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் பல திமுக எம்பிக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் வருகிறது. அதை தவிர காங்கிரஸ்காரவே செல்வ பெருந்தகோட இல்லை. அவர் என்ன பண்ண போறாரு போய்? மோடி அவர்கள் வருகையில பல அதிரடி அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நிகழுமா? மோடியினுடைய வருகை, கச்சத்தீவை பற்றி செல்வ பெருந்தகை பதில் சொல்ல வேண்டும். தாரை வார்த்து கொடுத்தது நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து கொண்டு தாரை வார்த்ததாக நரேந்திர மோடி பழி சுமத்தி இருக்கிறார். அது பற்றி செல்வ பெருந்தகையினுடைய பதில் என்ன என்று நிருபர்கள் அவரை கேட்டால், அவர் பதில் சொன்னால் அதற்கு பாராட்டுதல்கள் செய்ய வேண்டும். இருப்பினும் செல்வ பெருந்தகையினுடைய கருத்து ஜனநாயக ரீதியாக வரவேற்கப்பட்டாலும் அதே ஜனநாயக ரீதியாக அவரை எதிர்ப்பதற்கும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு மரியாதை இருக்கிறது. ஒன்று, நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்போது கண்டிப்பாக கச்சத்தீவை பற்றி விளக்கி பேசுவார். காரணம், அவர் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார், பாம்பன் பாலத்தை திறக்க இருக்கிறார். அது தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சியைத்தான் தருகிறது. இலங்கை தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உறவை கண்டிப்பாக 6ஆம் தேதி அவர் பேசும்பொழுது முதலமைச்சரும் இருப்பார், ஆளுநரும் இருப்பார். இது எப்படி போகிறது என்று வெயிட் அண்ட் வாட்ச் தான் பார்க்க வேண்டும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார்.